உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு என்று அந்த குருடன் கூப்பிடும்போது அவனுக்கு என்ன நடந்தது? அவன் துக்கம் சந்தோஷமாய் மாறிற்று. ஆம் பிரியமானவர்களே, எல்லாம் ஒரே கூட்டம். இயேசு கிறிஸ்து போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரே கூட்டம் போய்கிட்டு இருக்கு. இவனுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? சத்தத்தை கேட்குறான். அப்போ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல போகிறாரு. ஒரே கூட்டமாக இருக்கே. அந்த சத்தம் அவன் காதில், இயேசுன்ற சத்தம் அவன் காதில் கேட்குது. கேட்ட உடனே, அதாவது கர்த்தர் அவர் போகிறாரு அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான்? தாவீதின் குமாரனே சத்தமாக கூப்பிட்றான். உடனே இவங்களாம் சொல்கிறாங்க, ஏய் கூப்பிடாத, ஏன்னா இவனே குருடன், பிச்சைக்காரன், பிச்சை மாதிரி ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், குருடு, கண்ணு தெரியாது, ஒரு அற்பமானவன், இவன் போய் ஆண்டவர் அவரை போய் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் போய்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்குடா கூப்பிடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவன் சோர்ந்து போகலை. அவன் என்ன பண்ணுறான்? மீண்டும் ஒரு முறை சத்தமாக, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போது அவர் நிற்கிறார். அந்த சத்தம் கேட்டு அவர் நிற்கிறார். நின்னவர் திரும்பி இவன்கிட்ட வந்து, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறார். அப்போ இவன் சொல்கிறான், நான் எனக்கு பார்வை அடையணும்யா, எனக்கு கண்ணு தெரியணும் அப்படின்றான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ பார்வை அடைவாயாக. அந்த நிமிடத்தில் தானே அந்த குருடனுக்கு கண் பார்வை கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் இயேசுவே என்று நாம் கூப்பிடும்போது நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கின்றது. இது பொய் இல்லை, உண்மை. ஏன்னா அவர் நம் சத்தத்தை கேட்கிறார். அவர் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம பார்ப்பார், பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். நாம் தான் அவரை பார்க்கறதில்ல. அவர் நமக்கென்று ஒரு பரிசுத்த வேதாகமத்தை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். ஒரு பரிசுத்தமான ஒரு புத்தகத்தை, வேதாகமத்தை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னா அதை பார்க்குறதே இல்லை. அதில் அநேக காரியங்களை அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்கிறதில்ல, நம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதில்ல. வாசித்தா தானே நம்ம கடைப்பிடிக்க முடியும். அப்போது ஏன்னா ஆண்டவர் வார்த்தையாய் வந்தார்னு போட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில். அப்போ அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் போது, அவை எப்படி நம்ம கூப்பிட்டா நமக்கு சுகம் தந்துருவாருன்னு, இயேசுவே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவனுக்கு அற்புதம் நடந்ததோ, அதுபோல் இந்த வார்த்தையில் தான் அற்புதம் உள்ளது. இந்த வார்த்தை நம்மை விடுவிக்கும். என்ன நாம் கேட்டால் இந்த வார்த்தையின்படி நம் வாழ்க்கை இருக்கும். அவன் பாருங்களேன், அவனுக்கு எப்படி தாவீதின் குமாரனேன்னு தெரிஞ்சது? அவன் கூப்பிடுறதே தாவீதின் குமாரனே. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி எவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனால் அவரை பார்க்கல, குருட, பார்க்க முடியலை. அவன் மற்றவங்கெல்லாம் கூட அவர் ஆண்டவரே நாங்கள், ஐயரே நாங்கள், கர்த்தர் நாங்கள், அவர் இதோ வருகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனுஷகுமாரன்னு சொல்கிறாங்க, அவரே சொல்கிறாரு. ஆனால் இந்த குருடன் என்ன சொன்னான்னா, தாவீதின் குமாரனே. அப்போது இயேசு கிறிஸ்துவை இந்த குருடன் அறிந்து வைத்திருக்கிறது நிமித்தமாய் அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்த விதமாய் அறிந்திருக்கிறோமா? அவர் சொல்கிறாரு, நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர். தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வாருங்கள், ஜீவ தண்ணீரை உங்களுக்கு பருக கொடுப்பென்றாரு. இதனுடைய அர்த்தம்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படி இந்த குருடனை போல நாமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிய வேண்டிய விதத்தில் நாம் அறிந்திருந்தால் அற்புதங்கள் நடக்கும். நம் வாழ்க்கையிலும் விசேஷித்த அற்புதங்கள் நடக்கும். அதற்காக தான் அறிந்து கொள்ளும்படியாக தான் இந்த வேத புத்தகம் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பரிசுத்த வேதாகமம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த வேதத்தில் கற்பனைகள், கட்டளைகள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அதிசயங்கள் எப்படி நடக்கும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வேதத்தை தியானம் பண்ணும்போது தான் நாம் பரிசுத்தம் அடைய முடியும்.
பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்காமல் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அவன் கூப்பிட்டான். ஆண்டவர் நின்னு வர்றார். நம் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும் என்றால், நாம் அவர் சொல்றாரு, நீங்கள் நான் செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நாம் தேவ வசனத்தில் நிலைத்திருக்கும் போது நாம் கேட்பவைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஒரு குருடன், கண்ணு தெரியாதவன் அதிசயமா தாவீதின் குமாரனேன்னு சொல்லி அவ்வளவு ஆண்டவரை அறிந்து அவர் கூப்பிட்றான். தாவீதின் வம்சத்தில் அவர் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி என்ன அழகா ஒரு விசுவாசத்தோடு கூப்பிட்றான் பாருங்க. இந்த ஒரு இன்றைக்கு நாம் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தால் அப்படி கூப்பிட முடியாது. அவன் கண்ணு தான் குருடாக்கப்பட்டிருக்கு, அவன் மனக்கண்ணு குருடாகலை. ஆனால் இன்றைக்கு நமக்கு நல்லா கண்ணு தெரியுது, ஆனால் நம் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த மனக்கண்கள் திறக்கப்படும் போது எப்படி திறக்கப்படும்? இதுதான் சாவி. நம் மனக்கண்கள் திறப்பதற்கு இங்கே தான் சாவி இருக்கு. நீங்க தேடி கண்டுபிடிக்க. உங்களுக்கு ஒரு வசனம் உங்க மனக்கண்களை திறக்கும். எனக்கு ஒரு வசனம் என் மனக்கண்ணை திறந்தது. அதுபோல் இந்த வசனங்கள் உங்களோடு பேச வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுது அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் கேட்பது எதுவோ அது கிடைக்கும். இது உண்மை. ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணேன், கிடைக்கல. ஆனால் என் மனக்கண் திறந்த பிறகு நான் கேட்டது எனக்கு கிடைச்சது. இன்றைக்கும் நாம் குருடனை போல, அதாவது நாம் சத்தமாக நாம் தேவனை அறிகிற விதத்தில் அறிந்திருந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது நம் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் தானாய் நடக்கும், அதிசயங்கள் தானாய் நடக்கும், ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும், கட்டுக்கள் உடையும். பிரியமானவர்களே, கட்டுக்கள் உடையும். அதனால் வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். நல்லா நம்ம வாசிக்கிறது இல்லை, தியானம் பண்ணணும். வசனங்களுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதனால தான் நிறைய வீடியோக்கள் ஆதியாகமத்தில் இருந்து வேதத்தை அறியாதவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நான் போட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, பைபிள் நாலெட்ஜுன்ற பிளேலிஸ்ட்டில் அது எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. இதில் தெரியாதவங்க நிச்சயமாக நீங்கள் அதில் போங்க. நீங்கள் வேதத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை பைபிளை நல்லா வாசிங்க, தியானம் பண்ணுங்க. உண்மையிலேயே நமக்கு இயேசு கிறிஸ்து அற்புதராய் இருந்து விடுதலை தரும் நாயகனாக இருந்து நம் வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிறார். இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாக வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேத வசனங்கள் நம் வாழ்க்கையாய் மாற வேண்டும். அப்பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. இந்த வசனத்தை, இந்த வீடியோவை பார்த்த உங்களை கர்த்தர் நிச்சயமாக நீங்களும் அவரை போல, அந்த குருடனை போல கூட நீங்கள் தேவனை அறிகிற விதமாய் அறிந்திருந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். சாட்சியாய் நிறுத்துவார். காட் பிளஸ் யூ.